திருவண்ணாமலை மாவட்டம் நகர கழகம் சார்பில் திருவள்ளூர் சிலை, பூக்கடை மார்க்கெட், காந்தி சிலை ஆகிய பகுதிகளில் அதிமுக சார்பில் தெருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக அதிமுக முன்னாள் அமைச்சரும் திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட செயலாளருமான எஸ். ராமச்சந்திரன் மற்றும் தலைமை கழக பேச்சாளர் காவேரி ஆகியோர் கலந்து கொண்டு திமுக ஆட்சியின் அவலத்தை பொதுமக்களிடம் எடுத்துக் கூறினர். மேலும் அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகள் குறித்த விளக்க பிரசுரங்களை பொதுமக்களிடம் கழக நிர்வாகிகள் வழங்கினர். மாவட்ட துணைச் செயலாளர் செல்வம், எம்ஜிஆர் இளைஞரணி துணைச் செயலாளர் இளஞ்செழியன் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் சுவாமிமலையில் அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகள் குறித்த விளக்க பிரசுரங்களை பொதுமக்களிடம் வழங்கும் பிரச்சார நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தஞ்சை மேற்கு மாவட்ட செயலாளர் ரெத்தினசாமி தலைமையில் கழக நிர்வாகிகள் வீதி வீதியாக சென்று அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகள் குறித்த விளக்க பிரசுரங்களை பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகளிடம் வழங்கி பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். கும்பகோணம் மேற்கு ஒன்றிய செயலாளர் சுப்பு அறிவழகன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் அம்மா பேரவை மாவட்ட செயலாளரும் பாபநாசம் கிழக்கு ஒன்றிய செயலாளருமான துரை சண்முக பிரபு உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை கிழக்கு ஒன்றிய பகுதிகளான வானாபுரம், ராதாபுரம், குங்குளிநத்தம் உள்ளிட்ட இடங்களில் அதிமுக சார்பில் தெருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சரும் திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட செயலாளருமான எஸ். ராமச்சந்திரன் மற்றும் தலைமை கழக பேச்சாளர் பேராவூரணி திலீபன் ஆகியோர் கலந்து கொண்டு அதிமுகவின் தேர்தல் அறிக்கைகள் குறித்து பொதுமக்களுக்கு பிரசுரங்களை வழங்கி பரப்புரையில் ஈடுபட்டனர். நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். கோவையில் புரட்சித் தலைவர், புரட்சித் தலைவி மற்றும் புரட்சித் தமிழரின் பிறந்த நாட்களை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு அதிமுக சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவை சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தேவேந்திர வீதி, பட்டத்தரசியம்மன் கோவில் வீதி, பிள்ளையார் கோவில் வீதி உள்ளிட்ட பகுதிகளில் கழக அம்மா பேரவை இணை செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான KR ஜெயராம் கலந்து கொண்டு அன்னதான நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். இதன் தொடர்ச்சியாக பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்.